மைண்டில் நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது, கச்ச கச்ச கச்சன்னு. அந்த மாதிரி டைமில் ஒரு பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் எழுதுறது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அதே மாதிரி நம்மளுக்கு சில டைம் வந்து தாட்டே இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த டைமில் ஒரு பேப்பர் எடுத்து we can draw something, அது ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். இன்னும் சில டைம் வந்து என்ன ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே, யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை ஏதாவது பாட்டு கேட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது மியூசிக்கை கேட்குறது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நம்மளுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ட்ராமா கொண்டு வரலாம், ரோல் ப்ளே பண்ணி இங்கே இந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ மனசை விட்டு இங்கே பேசிடலாம். ஸோ தட் இந்த எனர்ஜி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கார்டியலாக நார்மலாக ஆகும். ஸோ இது மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை இன்னொருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகாமல் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிளாரிட்டியோடு மெச்சோர்டாக எப்படி அந்த பர்சன்கிட்டேயோ இல்லை அந்த ஒரு ஒர்க் கிட்டேயோ நம்ம அதை டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். நான் உங்கள் சாரு, செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் சொமேட்டிக் ஹீலிங் கோச்.